பகுத்தறிவு பிறந்ததெல்லாம் கேள்விகள் கேட்டதாலே. வணக்கம் அன்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன். ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, ஆரடி நிலமே சொந்தமடா. கொதிக்கும் நீரும் காற்று குமிழிகளும். நாம் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வைத்து நீரை காய்ச்சும் போது அதில் தோன்றும் ஒரு அற்புத நிகழ்வு காற்று குமிழிகள். அந்த காற்று குமிழிகள் கீழிருந்து மேலே எழும்பி துடித்து வருகின்றன. இந்த குமிழிகள் எங்கிருந்து வருகின்றன, ஏன் உருவாகின்றன, அவற்றிற்கு பின்னால் உள்ள விஞ்ஞான காரணம் என்ன என்பதை இன்று பார்ப்போம். நீர் காய்ச்சப்படும் போது என்ன நடக்கின்றது? நீர் என்பது அணுக்களால் மாலிகூல்ஸ் ஆன திரவம். அதில் உள்ள ஒவ்வொரு நீர் அணுவும் சிலையென அசையாமல் இருக்கின்ற நிலைதான் அதனுடைய சீரான வெப்பநிலை ஆகும். ஆனால் நாம் அதிக வெப்பம் கொடுக்கும்போது தண்ணீரின் அணுக்கள் அதிர்ச்சி அடைந்து அதிவேகமாக அசையத் தொடங்குகின்றன. அந்த அதிர்வுகள் தான் குமிழிகளின் தொடக்கம். குமிழிகள் வெப்பம் தரும் இடத்திலிருந்து தான் உருவாகின்றன. நீரின் அடியில் வெப்பநிலை அதிகரிக்க தொடங்கும். அங்கு நீரிலிருந்து விடுவிக்கப்பட்ட காற்று டிசால்வ்டு ஏர் வெப்பத்தால் வெளியேற முயல்கின்றது. அதே நேரத்தில் நீர் மெதுவாக கொதிக்கும் நிலைக்கு நெருங்குகின்றது. கொதிக்கும் நிலை என்றால் என்ன? 100 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை குறிக்கின்றது. சமப்படுத்தப்பட்ட கடல் மட்டத்தில் அந்த நிலையில் நீரணுக்கள் தங்களது பிணைப்புகளை உடைத்து வாயு நிலைக்கு மாற முயல்கின்றன. முதலில் தோன்றும் குமிழிகள் கரைந்த காற்று. வெப்பம் அளிக்க தொடங்கும் போது நீரில் கரைந்திருக்கும் ஆக்சிஜன் மற்றும் நைட்ரஜன் போன்ற வாயுக்கள் முதலில் வெளியேறுகின்றன. இவைதான் ஆரம்பத்தில் தோன்றும் சிறிய குமிழிகள். இவை பாத்திரத்தின் அடியில் உருவாகி மேலே எழும்பி மேல்மட்டத்தில் உடைந்து கொள்கின்றன. வெப்பம் தொடரும் போது நீரே குமிழியாகின்றது. நீரின் வெப்பநிலை 100 டிகிரி செல்சியஸ் அருகில் வந்தவுடன் தொடர் குமிழிகள் உருவாகின்றன. இவை நீர் அணுக்கள் வாயு நிலைக்கு மாற்றம் அடைந்து உருவாக்கும் நீர் குமிழிகள். இந்த நிலைதான் கொதித்தல், பாயிலிங் எனப்படுகின்றது. நீர் குமிழியாகி மேலே வரும். அது வெப்பமாகி காற்றில் வெளியேறுகின்றது. பாத்திரத்தின் பங்கு. பாத்திரத்தின் அடியில் சிறிய குறுக்கு இடைவெளிகள் இருக்கும்போது அதில் குமிழிகள் அதிகமாக உருவாகும். இதை நியூக்ளியேஷன் சைட்ஸ் என்கின்றனர். அங்கேயே முதலில் குமிழிகள் தோன்றி மேலே செல்வதை பார்க்கலாம். நிறைவாக கொதிக்கும் நீரில் குமிழிகள் தோன்றுவது முதலில் கரைந்த வாயுக்களின் வெளியேற்றமும் பின்னர் தண்ணீரே வாயுவாக மாறும் ஒரு அறிவியல் நிகழ்வும் ஆகும். வெப்பம் அளிக்கும் போது நீரின் அடியில் முதலில் சுருண்ட காற்று வெளியேறும். பின் நீர் அணுக்கள் தாமே வெடித்து வாயு நிலைக்கு மாறும்போது அது வெறும் குமிழி மட்டும் அல்ல, அறிவியலின் அற்புதம். நன்று நண்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.